நான்வெஜ்ஜில் நல்லா விதவிதமாக செஞ்சு சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது. இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கோழி குழம்பு, எறா தொக்கு, மீன் வறுவல், பீஃப் 65, அப்புறம் காளான் கிரேவி, பன்னீர் டிக்கா இதெல்லாம் தான் பண்ணோம். ஒன்றுமே இல்லாதப்போ நல்லா விதவிதமாக சாப்பிடணும்னு தோணும். ஆனால் எல்லாம் இருக்கிறப்ப அதெல்லாம் பார்த்ததுக்கே ஏதோ வயிறு ஃபுல்லான மாதிரி ஆகி அரைக்குறையாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். என்னதான் டிசைனோ தெரில. எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லை உங்கள் யாருக்கெல்லாம் இப்படி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னன்னா இவ்வளோ டிஷ் ஒரே நாளில் பண்ணால் அதை பண்ணுறதுக்கும் லேட் ஆகும், அப்புறம் சாப்பிட முடியாத மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு தோணுச்சு. இதை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் அவங்க என்னடானா அதெல்லாம் சீக்கிரம் பண்ணிடலான்னு சொல்ல, நான் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல, இது ஒரு ஆர்கியூமெண்ட்டாகவே போய் கடைசியில் ஒரு சவாலாகவே மாறிடுச்சு. அப்புறம் ஒரு சேலஞ்சை போட்டாச்சு. இவ்வளோத்தையும் 2 மணிக்குள்ளே பண்ணி முடிச்சா அப்படின்னா நீ வின் பண்ணிட்ட, இவ்வளோத்தையும் பண்ணி முடிக்கல அப்படின்னா நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு. இதுக்காகவே காலங்காத்தால் சீக்கிரமாக எழுந்துச்சி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பறந்து ஓடி ஓடி பண்ணாங்க. ரூல்ஸ் வந்து எல்லாருமே வேலை பண்ணணும். ஸோ நானுமே பண்ணேன். ஃபைனலாக ஜெயிச்ச தினமும் அவங்க தான். ஏன்னா 2 மணிக்குள்ளே பண்ணிட்டாங்க. எனக்கு என்னடா நான் 2 மணிக்குள்ளே சோறு கிடச்சிது, அதுவே போதும் அப்படின்னு ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பக்கிங்க இதே இந்த சேலஞ்ச் மட்டும் இல்லைனா 2 மணி இல்லை 5 மணி ஆயிருக்கும் நாங்கள் சாப்பிட.